அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணிந்தால் உயர்வாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரபியின் முதல் எழுத்து அலிஃபாக இருக்கும்போது பிஸ்மில்லாவில் ஏன் அல்லாஹு பேவை முதலில் கொண்டு வந்தான்? அலிஃப் தன்னை நிமிர்த்தி நிற்கின்றது, ஆனால் பே தன்னை தாழ்த்தி பணிந்து இருக்கிறது. அனைத்து விஷயத்திற்கும் அடிப்படையாக ஆரம்பமாக இருப்பது பிஸ்மி. மலை மேல் ஒருவன் ஏறும்போது குனிந்துதான் ஏற வேண்டும், ஆனால் இறங்கும்போது நிமிர்ந்துதான் இறங்க வேண்டும். அல்லாஹு இங்கு நமக்கு சொல்ல வருவது அனைத்திற்கும் அடிப்படை பணிவுதான். 6 விஷயங்கள் இதற்கு உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் ஒதுங்கிய ஜூதி மலை மட்டும் தன்னை தாழ்வாக கருதி மிக பெரிய மலைகளெல்லாம் உள்ளது, நாமோ சிறிய மலை என்று தன்னை கருதியது. எனவே இறைவன் அந்த மலைக்கு உன்னத தன்மையை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் பேசிய துர்சினா மலை. அல்லாஹு எல்லா மலைகளுக்கும் வகி அறிவித்தான். எல்லா மலைகளும் பெருமை கொண்டது, துர்சினா மலை மட்டும் தன்னை தாழ்த்தி பணிவாக்கியது. அல்லாஹுக்கு இது விருப்பமானது. அதைத்தான் துர்சினா மலை மூசா நபியோடு பேச தேர்ந்தெடுத்தான். அந்த துர்சினா மலையை பரிசுத்தமான இடம் என அல்லாஹு கூறுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் தங்கியிருந்த மீன். அல்லாஹு எல்லா மீன்களுக்கும் வஹி அறிவித்தான். எனது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களில் ஒருவரின் வயிற்றில் வருவார் என்றான். உடனே எல்லா மீன்களும் தனது வயிற்றில் வருவார் என்று எண்ணியது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிய மீன் மட்டும் தன்னை பணிவாக கருதியது. எனவே அல்லாஹு அதற்கு அந்த வாய்ப்பை வழங்கினான். தேனி. அல்லாஹு எல்லா பறவைகளுக்கும் வகை அறிவித்தான். உங்களில் ஒரு பறவை இனத்தின் வயிற்றிலிருந்து மாறுபட்ட பல வண்ணங்களில் ஒரு குடிபானம் வெளியாகும், அது மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் ஆகும். உடனே எல்லா பறவைகளும் தன் வயிற்றில் தான் அந்த பானம் உருவாகும் என்று நினைத்தது. ஆனால் சிறியதாக இருந்த தேனி மட்டும் தன்னுடைய வயிற்றிலிருந்து வரப்போகுது என்று நினைத்தது. நானே சின்ன பறவை என்று எண்ணியது. எனவே அல்லாஹு அதன் வயிற்றில் தேனை வைத்தான். அதன் மூலமாக மனிதனுக்கு சுகத்தை வைத்தான். இறைவனுக்கு அடிபணியும் சுஜூத், இது எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று. ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு பணிந்து விடும்போது அது அல்லாஹுக்கு மிக விருப்பமாகி விடுகின்றது. அதனால்தான் தொழுகையில் அனைத்து ருக்குகளையும் ஒருமுறை வைத்த இறைவன் சுஜூதுகளை மட்டும் 2 தடவை வைத்தான். நமது உயிரிலும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தன் நேசராக கலீலுல்லாவாக தேர்ந்தெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னிடம் பேசிய கலீமுல்லாவாக தேர்ந்தெடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது ரூஹுல்லாவாக தேர்ந்தெடுத்தான். தங்களை அல்லாஹு எவ்வாறு வைத்துள்ளான்? அதற்கு மாநபி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அப்துல்லா, அல்லாஹுவின் அடிமை என்று பதிலளித்தார்கள். எனவே அல்லாஹு அவர்களை அனைத்து நபிமார்களை விடும் உயர்த்தினான். தனது பிரியத்திற்குரிய ஹபீபுல்லாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். எனவே யார் பணிந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு உயர்த்துவான். பணிவோம், உயர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.